சென்னை சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் சேப்பாக்கில் நடக்க போகுது. ஸோ இந்த கேமில் நம்ம ஃபேண்டசி பிக் எப்படி இருக்க போகுது அப்படின்றது தான் இல்லை மேட்ச் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஸோ வர்றவங்க பார்த்தாலே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து ஒரு ஜெயிண்டாக இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த IPL 2025ல. ரோல் ரிவர்ஸ் பண்ணிட்டாங்க. யூஸ்வலாக நம்ம அப்படியே ஆப்போசிட்டாக மாறிட்டு இருக்கு. இன்னும் கீழே இருக்கிறவங்க மேலே இருக்கான், மேலே இருக்கிறவங்க கீழே இருக்கான்ற மாதிரி போயிட்டு வாழ்க்கை ஒரு ஒட்டண்டா அப்படின்றத ஐபிஎல்லும் சொல்லுது ப்ரூவ் பண்ணுது. ஸோ அந்த வகையில் விக்கெட் கீப்பர் யாருன்னா லோகேஷ் ராகுல் எடுத்திருக்கோம். ஸோ இவர் வந்து இப்போதான் வந்திருக்கிற டீமுக்குள்ள ஆடி இருக்காரு. ஸோ அவருமே என்னன்னா ஒரு டீசெண்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸாக கொடுத்துருக்காரு. ஸோ இங்கே இருக்கிற நம்ம விக்கெட் கீப்பர் சாய்ஸஸில் ராகுலா இல்லை தோனியா அப்படின்னு வரும்போது ராகுல கொஞ்சம் அதிக பால் ஃபேஸ் பண்ணுவார். அண்ட் அப் த ஆர்டர்லையும் வந்துருவாரு. இல்லை தோனி வந்து ரிட்டையர் ஆவாங்களா இல்லையான்ற ஒரு பெரிய கன்ஃபியூஷன் வேற இருக்குது. ஸோ அந்த அந்த இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நமக்கு வந்து KL ராகுல் கொஞ்சம் ஒரு பெட்டரா சாய்ஸான தெரிய வர்றாரு. அண்ட் அட் சேம் டைம் அவர் சென்னையில் ஒரு நல்ல டீசெண்டான ரெக்கார்டுமே அவர்கிட்ட. சென்னைக்கு ஆப்போசிட்டாவே அவர்கிட்ட நல்ல ரெக்கார்டு இருக்கு. எல்லாமே ஆவரேஜ் நல்லா இருக்கு, ஸ்ட்ரைக் ரேட் நல்லா இருக்கு, ஸ்கோர்ஸ் அதிகமாக அடிச்சிருக்காரு. ஸோ சென்னையை பார்த்தாலே அடிப்பார். அதனால நம்ம KL ராகுல டீம்ல எடுத்திருக்கோம். அவர் அடுத்ததா ஒரு பேட்ஸ்மேன், மொத்தம் 3 பேட்ஸ்மேன் எடுத்திருக்கோம். அதில் ஒரு பேட்ஸ்மேன் வந்து டெல்லி சேர்ந்தவர். ஸோ அவர் முன்னாள் CSK பிளேயர் ரெஜிஸ்டர் பண்றேன், ஃபேஃப் டு பிளேசஸ். ஓகே. ஸோ எப்படி சொல்றது, ஒரு பேட்ஸ்மேன்னா இப்படி தான் இருக்கணும்ன்ற ஒரு எடுத்துக்காட்டாவே வாழ்ந்துட்டு இருக்காரு. ஸோ இந்த ஏஜ்லயும் இவ்வளோ ஃபிட்னஸ் இருக்காரு. ஸோ இது வந்து ஃபிட்னஸ்ன்றது பியாண்ட் தான், சும்மா நம்ம பேசுறது தான். பட் ஆனால் பேட்டிங்லயுமே ஒன்னும் அவரோட இன்டென்ட் வந்து குறையவே இல்லைன்னு தான் சொல்லணும். ஓகே, போன மேட்சுமே வந்து அவர் பயங்கர இன்டென்ட்டா ஆடிட்டு இருக்காரு. ஸோ 6 4s அண்ட் ஃபீல்டிங், கேட்சஸ், உங்களுக்கு ரன்ஸை சேவ் பண்ணுவாரு, விக்கெட்ஸ் எடுப்பாரு கேட்சஸ் மூலியமா. ஸோ பாயிண்ட்ல உங்களுக்கு அள்ளி கொடுக்குற ஒரு பிளேயர் தான் ஃபேஃப் டு பிளேசஸ். ஸோ அவரை கண்டிப்பா டீம்ல எடுக்கிறேன். அண்ட் அவருக்கு இந்த பிச்சுமே இன்சைட் அவுட் தெரியும் அவருக்கு. ஏன்னா அத்தனை மேட்ச் சென்னையில் ஆடி இருக்காரு அப்படின்றது வந்து ஒரு எல்லா இடத்துலயும் புழங்கிட்டு தான் வந்திருக்கு தகவல். நெக்ஸ்ட் வந்து சிவம் தூபே. முன்னாடி சொன்ன மாதிரி ஏன்னா அங்கே பெங்களூர்ல பார்த்தோம்னா 2 ஸ்பின்னர்ஸ் இருக்கிறாங்க, அக்ஷர் பட்டேல் அண்ட் குல்தீப் யாதவ். ஸோ இல்லை நம்ம அக்ஷர் பட்டேல் வந்து அஃப்கோர்ஸ் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், ஆஃப் ஸ்பின்னர் அப்படின்னும் போது சிவம் தூபேக்கு அது ரொம்ப வாட்டமா இருக்கும். ஸோ அக்ஷர் பட்டேல் மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அங்கே 2 ஸ்பின்னர்ஸ் இருக்கிறனால டெஃபினட்டாக ஸ்பின்னர்ஸ் நல்லா யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ லெட்ஸே அவங்களோட ஓப்பனர்ஸ் வந்து கொஞ்சம் நீட்டாக நின்றுட்டாங்க அப்படின்னா அந்த ஸ்பின் ஓவரை ஃபேஸ் பண்ணுற நிலை வந்து தூபேக்கு வரும். நல்லா டேக் ஆன் பண்ணுறதுக்கான ஒரு பொசிஷனில் தான் அவருமே இருப்பார். ஸோ அதனால we are picking சிவம் தூபே. ஸோ நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் வந்து ஒரு ஆக்சுவலாக ஒரு ஆல்ரவுண்டர். பட் இது வரைக்கும் ஆல்ரவுண்டர் பெர்ஃபார்மன்ஸ் எதுவும் காட்டல. ஆனால் மேபி இந்த மேட்ச்ல காட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இது வந்து தொடர்ந்து லூசிங்லேயே போயிட்டு இருக்கு. ஸோ ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளுக்காக பண்ண வாய்ப்பு இருக்கு. ரச்சின் ரவீந்திராவை தான் டீம்ல எடுக்கிறோம். பிகாஸ் வந்து தொடர்ந்து 3 மேட்ச்ல 2 மேட்ச் வந்து 50+ ஸ்கோர்ஸ் அடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் ஃபெயில் இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு காரணமே அவர் தான், அவரோட ஆங்கர் இன்னிங். ஸோ டீமோட சிச்சுவேஷனை புரிஞ்சுட்டு ஆடுற ஒரு பிளேயர். அதனால ரச்சின் ரவீந்திராவை டீம்ல கன்ஃபார்ம் எடுக்கிறேன். ஆல்ரவுண்டர்ஸ் அப்படின்னு போயிட்டோம்னா நம்ம ஜடேஜாவை எடுத்திருக்கோம். ஸோ ஜடேஜா இப்போ நல்ல ஃபார்ம்ல இருக்காரான்னு கேட்டோன்னா ஒரு குட் ஃபார்ம்ல தான் இருக்காரு. ஆக்சுவலா ஒரு டீசென்ட் ஃபார்ம் தான் அப்படி வச்சுக்கலாம், அவ்வளோதான். யூஸ்வலாக அவரோட பெஸ்ட்ல இல்லை. பட் ஸ்டில் சென்னையில் மேபி லைக் இப்போ வந்து ஒரு ஸ்டோரிலாம் போட்டிருக்காரு. இப்போ வி ஆர் கம்மிங் பேக் அப்படின்ற மாதிரியான ஒரு இதில் அவர் வராரு. அது வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு சைனாக தான் தெரியுது எனக்கு கேட்டேன். ஏன்னா ஜடேஜா யூஸ்வலாக அதுக்கு முன்னாடிலாம் சில டைம் சொல்லியிருக்காரு நான் வர்றேன் அப்படின்னு சொன்னார்னா கண்டிப்பாக அங்கே வந்துருவாரு. ஏன்னா தொடர்ந்து 3 மேட்சுமே அவரோட பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் பிலோ பார் தான் இருக்கு. குறிப்பாக ஒரே ஒரு விக்கெட் தான் அவர் எடுத்திருக்கிறாரு. பட் ஆனால் பேட்டிங்ல வந்து அவர் கொஞ்சம் அப்படியே ஆர்டர் வந்துடுறாரு, ஒரு 3 டவுனே வந்துடுறாரு. அப்படின்றனால பேட்டிங் அதிக பால் பிடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அவுட் ஆக்குறது ரொம்ப ஈஸியான ஒரு பிளேயரா அவர் இல்லை. இப்போதைக்கு நின்றுவார், அவ்வளோதான். ரன் போகுதோ இல்லையோ கடைசி வரைக்கும் நின்றுறாரு. ஸோ அதனால நிறைய பால் ஃபேஸ் பண்ணுவாரு. அண்ட் இப்போ கொஞ்சம் ஒரு நியூ அப்ரோச் அவர்கிட்ட இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். ஸோ அதனால we are picking ஜடேஜா. அதே மாதிரி இன்னொரு பெர்ஃபெக்ட் ஆல்ரவுண்டர் தான் நம்ம எடுத்திருக்கோம். ஆக்சுவலாக வந்து இவர் வந்து இந்தியன் பிளேஸ்ல ஜடேஜாக்கு அடுத்து ரீப்ளேஸ் பண்ண வேண்டிய ஆள் அக்ஷர் பட்டேல் எடுத்திருக்கோம். டெல்லி கேபிட்டல்ஸோட கேப்டன் அக்ஷர் பட்டேல். ஸோ இவருமே வந்து பெரிய பெர்ஃபார்மன்ஸ் இது வரைக்கும் கேப்டன் ஆனதுலேருந்து எதுவும் கொடுக்கல. மேபி அந்த கேப்டன்ஷிப் பேர்டனாக இருக்கலாம். பட் ஸ்பின் ட்ராக்ன்றனால இவருக்கு வந்து ஒரு கைவந்த கலையாக இருக்கும். பவுலிங்லேயும் உங்களுக்கு விக்கெட்ஸ் எடுத்து கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. பேட்டிங் ஆடுவாரு அப்படின்னு தான் எதிர்பார்க்குறோம். ஆமாம். ஸோ அக்ஷர் பட்டேல் டீம்ல எடுக்கிறோம். அண்ட் பவுலர்ஸ் போயிட்டோம் அப்படின்னா நம்ம 5 பவுலர்ஸ் எடுத்துருக்கிறோம். எதனாலனா இந்த பிச் வந்து பவுலிங்க்கு நல்லா சப்போர்ட் பண்ணுது. அதில் 5 பவுலர்ஸுமே என்னன்னா ஒரு நல்ல ஹை குவாலிட்டி பவுலர்ஸ் தான். மொத்தம் 3 பேசர்ஸ் எடுத்திருக்கோம், 2 ஸ்பின்னர்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ அந்த 2 ஸ்பின்னர்ஸ் யாருன்னு இவர் சொல்லுவார். 3 பேசர்ஸ் யார் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா மிச்சல் ஸ்டார்க், கலீல் அகமது அண்ட் ஸ்டார்க். ஓகே, ஹைப் பண்ணுவேன் நான் ஸ்டார்க் வந்துட்டானே. மிச்சல் ஸ்டார்க் அண்ட் மிச்சல் கலீல் அகமது அண்ட் பதிரானா 3 பேர் எடுத்திருக்கோம். மிச்சல் ஸ்டார்க் இந்த சீசன் ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு சோஃபார். ஏன்னா அவர் வந்து எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ணல.
போன சீசன் நிறைய விக்கெட் எடுக்கிறாரு, அவ்வளவுதான். போன சீசன் அவர் மேல நிறைய விமர்சனம் இருந்துச்சு, அது அப்படி இப்படின்ட்டு. பட் ஆனா இந்த சீசன் வந்து சூப்பராகவே ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. கலீல் அகமது ஆன் தி அதர் ஹேண்ட், நூர் அகமது வந்து ஓவர் ஷேடோ பண்ணிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் கலீல் அகமது. கலீல் அகமது வராரு, வந்து அவ்வளோ விக்கெட்ஸ் எடுக்கிறாரு, ரன்ஸ் நல்லா கண்டெயின் பண்றாரு, எக்கனாமிக்கலா பவுல் பண்றாரு, ரொம்ப வைட்டலான டைம்ல விக்கெட் எடுக்காரு. குறிப்பா வந்த ஸ்பெல்லே விக்கெட் அவுட். அவருக்கு சேப்பாக் பிட்சே வந்து ஒரு செட் ஆயிருச்சு, ஸ்விங் நல்லா பண்றாரு ஆக்சுவலா அந்த பிட்ச்ல. அது ஒண்ணு. அண்ட் உங்களுக்கு பவர் பிளேலயும் விக்கெட் கிடைக்குது, டெத் ஓவர்ஸ்லயும் விக்கெட் கொடுக்குறாரு எடுக்கிறாரு அப்படின்றதுனால உங்களுக்கு கலீல் அகமது ஒரு முக்கியமான பிக்கா இருப்பாரு. மதிஷா பதிரனா ஆஃப்கோர்ஸ் உங்களுக்கு மிடில் ஓவர்ஸ்ல போடுறாரு, டெத் ஓவர்ஸ்ல போடுறாரு அப்படின்னும் போது அந்த இடத்துல நிறைய விக்கெட் எடுத்துட்டு இருக்காரு, ரன்ஸும் பெருசா கன்சீட் பண்ணல அப்படின்னும் போது அந்த ஒரு போனஸ் இருக்கும். ஸோ அதனால மிச்சல் ஸ்டார்க், கலீல் அகமது அண்ட் பதிரனா அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 பேஸ் பவுலர்ஸ் எடுத்துருக்கோம். அந்த 2 ஸ்பின்னர்ஸ் யாரு? 2 ஸ்பின்னர்ஸ் வந்து ஸ்பின்னர்ஸ்களின் ஜாம்பவான்னு சொல்லலாம். மேபி குல்தீப் யாதவ் சொல்றேன் கிடையாது. ஸோ குல்தீப் யாதவ் வந்து நம்ம பார்த்துருக்கோம் த்ரோ த இயர்ஸ் வந்து எவ்வளவு நல்ல ஒரு ஸ்பின் பவுலர். வந்து அது மட்டும் இல்லாமலே அவர் வந்து அவரோட லைன் அண்ட் லென்த் கண்டுபிடிச்சிட்டாருன்னா அந்த டே அவரது தான். கன்ஃபார்ம் ஒரு 5 விக்கெட் எடுத்து தான் வீட்டுக்கு திரும்புவாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பின் பவுலர். அவருக்கு சென்னை பிச் வந்து ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம். ஸோ அவருக்கு மட்டும் ஒர்க் அவுட் ஆயிருச்சுன்னா சென்னை நிக்கிறது கொஞ்சம் டேஞ்சர் தான். சென்னை டேஞ்சர்ல தான் இருக்கும். குல்தீப் யாதவ் 1 மேட்ச் டீல் பண்ணிட்டு போயிடுவாரு. ஸோ இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அதுக்கு சலிச்சது இல்லைன்ற மாதிரி நூர் அகமது. ஸோ 10 கோடி கொடுத்து எடுத்ததுக்கு என்னையா ஒருத்தன்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனா பயங்கரமா வேலையை காட்டிட்டு இருக்காரு. என் வேலை தான், வரையா விக்கெட் எடுக்கணும்னா பிரேக் த்ரூ பண்றதே அவர்தான். ஓகே, பார்ட்னர்ஷிப் நின்றுச்சா, நூர் அகமது வந்தா விக்கெட், அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ நூர் அகமதையும் டீம்ல எடுக்கிறோம், அண்ட் குல்தீப் யாதவையும் டீம்ல எடுக்கிறோம். 2 ஸ்பின்னர்ஸோட மிஸ்டீரியஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த கேப்டனா யார் போட்டிருக்கோம்னா நூர் அகமது எடுத்திருக்கோம். ஏன்னா சர்ட்டனா ஒரு விக்கெட் எடுத்துட்டு இருக்காரு. இது வரைக்கும் 3 மேட்ச்ல 3 விக்கெட் எடுத்துருக்காரு. 3லையுமே ஒரு ரிட்டர்ன் கொடுத்திருக்காரு. ஸோ அதனால அதுலயே நமக்கு நிறைய போனஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதுவும் குறிப்பா எல்பிடபிள்யூ பவுல்ட்ல ஒரு விக்கெட் அதிகமாக எடுக்கிறதுனால அதுலயும் போனஸ் கிடைக்கும். ஸோ அதனால நம்ம கேப்டனா போட்டிருக்கோம். வைஸ் கேப்டனா ஃபேஃப் டு பிளிசிஸ் போட்டிருக்கோம். பிகாஸ் வந்து ஆங்கர் இன்னிங்ஸ் ஆடுற பிளேயர், கிளட்ச் பிளேயர், பெஸ்ட் குயிக்கா அடிக்கணும் அப்படின்னு நினைச்சா அதுக்கும் ரெடியா இருப்பாரு. 40 பாலுக்கு 50 அடிச்சிருப்பாரு. நெக்ஸ்ட் 10 பால்ல 70 போயிருப்பாரு. டெட்லி, வெரி டேஞ்சரஸ் பேட்ஸ்மேன். ஸோ அதனால வந்து அவரை வைஸ் கேப்டனா போட்டிருக்கோம். அண்ட் இன்சைட் அவுட் இந்த பிட்ச் பத்தி தெரியும். ஸோ 4 பேக்கப் பிளேயர்ஸ்ல 2 சிஎஸ்கே அண்ட் 2 டிசி எடுத்திருக்கோம். அதில் டிசி யாரெல்லாம்னா ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் அண்ட் ஜேக் ஃப்ரேசர் மெகர். ஜேக் ஃப்ரேசர் மெகர் ஆஃப்கோர்ஸ் நல்ல ஃபார்ம்ல இல்லை, பட் ஸ்டில் அவருக்கான ஒரு டைம் வரும்னு நினைக்கிறோம். அதுவும் குறிப்பா சென்னை மாதிரியான ஒரு டீம் இப்போதைக்கு கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்கனால அந்த இதை அவர் எடுத்துக்கிட்டு முன்னாடி போனார். எல்லாரும் ஃபார்ம் அவுட்ல இருக்கிற எல்லாரும் சென்னை அடிச்சு தான் ஃபார்முக்கு வராங்க. ஸோ அதனால அந்த ஒரு இதில் நம்ம ஜேக் ஃப்ரேசர் மெகருக்கு எடுத்திருக்கோம். ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் வந்து உங்களுக்கு தொடர்ந்து ஒரு கன்சிஸ்டன்டான ஒரு பெர்ஃபார்மராகவே இருந்து வராரு. அண்ட் அவர் ஸ்பின் பவுலிங் ஆப்ஷனாக இருக்கிறதுனால மேபி லைக் இந்த ஸ்பின் ஃப்ரெண்ட்லி பிச்சுக்கு வந்து அவரை யூஸ் பண்ணாங்கன்னா இன்னும் ஒரு போனஸும் அதில் கிடைக்கும் அப்படின்றத நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் அண்ட் ஜேக் ஃப்ரேசர் மெகர் எடுத்திருக்கோம். அங்கே 2 சிஎஸ்கேயோட பேக்கப் பிளேயர் யாருன்னா ஜேமி ஓவர்டன் அண்ட் டெவான் கான்வே எடுத்திருக்கோம். பிகாஸ் டெவான் கான்வே ஆடுவாரா மாட்டாரான்னு தெரியல, பட் இந்த வாட்டி வந்து சிஎஸ்கே கொடுக்குற ஹைப் எல்லாம் பார்க்கும்போது ட்விட்டர்ல போடுறதோ இன்ஸ்டால போடுறதோ பார்க்க ஓகே கான்வே உண்மையாவே கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு தான் இருக்கு. ஸோ மேபி கான்வே வந்துட்டாருன்னா கண்ணை மூடிட்டு நீங்க கான்வே செலக்ட் பண்ணலாம். பிகாஸ் அவரோட கன்சிஸ்டன்ட் அப்படி இருக்கு. அது மட்டும் இல்லாமலே அவருமே ஒரு கிளட்ச் பிளேயர் தான். எப்ப கிளட்ச் பண்ணணும்னு தெரிஞ்ச உடனே அவர் கிளட்ச் இன்னிங் ஸ்டார்ட் பண்றாரு. ஆங்கர் இன்னிங்ஸும் ஆடுவாரு. ஸோ கான்வேவை மறக்காம எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாம ஜேமி ஓவர்டன் நம்ம பார்த்துருப்போம், ஒரு மேட்ச் தான் சான்ஸ் கிடைச்சது. அதுலயுமே வந்து நல்லா தான் ஹிட் பண்ணாரு. அந்த பால் வந்து ஆக்சுவலா ஹிட் பண்றது ரொம்ப கஷ்டம், ஆனா அது 6-ஆ கன்வெர்ட் பண்ணாரு. சோ ஓவர்ஸும் போடக்கூடிய ஆள் தான். சோ ஜேமி ஓவர்டன் டீம்ல இருக்கு. ஸோ இதுதான் எங்களோட கேப்டன், வைஸ் கேப்டன்ஸ், எங்களோட பேக்கப் பிளேயர்ஸ் அண்ட் எங்களோட பிளேயிங் 11 இருக்குது. அண்ட் உங்களோட டீம் என்ன அப்படின்றது கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம்.